முக்கியமான 4 நட்ஸ். அந்த 4 நட்ஸையும் எப்படி சாப்பிடணுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாழை இல்லாத வால்நட். இந்த வால்நட்டில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. இதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கனால எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பை கரைக்குது. எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, நான் வால்நட் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறவங்க தாராளமாக சாப்பிடலாங்க. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 வால்நட் மட்டுமே எடுத்துக்கலாம். நட்ஸ்லேயே அதிகமாக ப்ரோட்டீன் உள்ளது பாதாம் தாங்க. இந்த பாதாமில் மேக்னீஷியம், விட்டமின் இ, ஒமேகா அதிகமாக இருக்குது. ஒமேகா 6 இருக்க பாதாம் கூட ஒமேகா 3 இருக்க வால்நட்டை சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 பாதாம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இல்லை ராவாவும் சாப்பிடலாம். அடுத்தது ஒரு முக்கியமான நட்ஸு பிஸ்தா. பிஸ்தாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குங்க. வால்நட் எப்படி கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவுதோ அதே மாதிரி பிஸ்தா நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவுதுங்க. இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறனால தூங்குறதுக்கு முன்னாடி பிஸ்தா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தூக்கமுமே நல்லா வரும். ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 பிஸ்தா வரைக்கும் சாப்பிடலாங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக 4 நட்ஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3 நட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக முந்திரியில் அயன், மெக்னீஷியம், ஜிங்க்குன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. முந்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையிலையும் நைட்டும் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். வால்நட்டையும் பாதாமையும் காலையில் எடுத்துக்கலாங்க. இந்த நட்ஸ்லாம் எடுக்கிறதா இருந்தால் காலையில் ஒரு ஸ்மூத்தி அடிச்சிருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்மூத்தி பெஸ்ட்டுங்க.